ஆம்பளை சமைக்கிற சமையலே ருசி தனிப்பா. பாரு, அப்படியே நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டுக்கிறோம். பக்காவாக செய்யலாம். ஒரு நிமிஷம் இருங்க. வெங்காயம் போட்டுருவோம். அந்த வெங்காயம் போட்டுருவோம் அருமையாக. பொன்னிறமாக வறுத்துருவோம். சூப்பராக. அடுத்து என்ன பண்ணுவோம்? மிளகா போடுவோமா? மிளகா போட்டுருவோமா? போட்டுருவோம். எப்படி வந்தால் என்ன சாப்பிடுவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோமா? இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சோண்டு போதும். இஞ்சி பேஸ்ட் கொஞ்சம் போடுவோமா? அது கொஞ்சம் போட்டுருவோம். ஓகே. லைட்டாக கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்திப்போமா? ஓகே, போட்டுருவோம். தக்காளி ஆட் பண்ணுவோமா? தக்காளி ஆட் பண்ணிவிடுவோம். நம்மளுக்கு தெரியாதது இல்லையா, நம்ம சமையலுக்குலாம் சமைப்போம். லைட்டாக அப்படி கத்தியில் கச்சக்குன்னு கட்டி பண்ணிடுவோம். இப்போ முட்டையை போட்டுருவோமா? போட்டாச்சு. கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுருவோம். போட்டாச்சு. கொஞ்சம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் போட்டுருவோம். போட்டாச்சு. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்திப்போம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேர்த்தியாச்சு. கொஞ்சம் முடிஞ்சால் சிக்கன் மசாலா கலந்துப்போம். ரொம்ப வேணாம், கொஞ்சோண்டு போடும். வீட்டில் இருக்கிற மிளகாத்தூள் போட்டால் அழகாக இருக்கும். அவ்வளோதான். கொஞ்சம் உப்பு. முடிஞ்சு போச்சு. ஓகே. என்னம்மா கலந்துட்டியா? கொஞ்சம் ஸ்டவ் வைக்க அதிகப்படுத்திக்குவோம். சமையல் கட்டில் எப்படி படுத்துக்கிறாரு பாருங்க. இவர் நான் யார் இல்லை கப்பட்டானு பாருங்க. அப்படியே மேலே தூக்குமா? இங்கே பாருங்க, வித்தியாசமாக தூங்குவார். இவர் தூங்குற மாதிரி உலகத்துல யாருமே தூங்க மாட்டாங்க. இப்படி தான் தூங்குவார் இவர் ஐயா. எப்படி தூங்குறாரு பற்றி ஐயா? எப்பவுமே வித்தியாசமாக சமையல் கட்டு இப்படி தான் தூங்கும். நல்லா கலக்கிடுவோம். அழகான முட்டை தொக்கு ரெடி. இப்போ சாப்பிட்லாம். கண்டிப்பாக சாப்பிட்றத காட்ட மாட்டேன், அது பாவம்.